ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம். இந்த வேலைக்கு நீங்கள் மினிமமாக 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், எல்லாருமே வந்துட்டு அப்ளை பண்ணலாம். நீங்கள் அதுக்கப்புறம் 10th 12th டிகிரி என்ன முடிச்சிருந்தாலும் 8th தான் மினிமம் குவாலிஃபிகேஷனாகவே கேட்டிருக்காங்க. நிரந்தரமான அரசு வேலை தான். சேலரி வந்து 63,000 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க ஆஃப்லைனில் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். இப்போ வாங்க அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்பென்ஸ் இப்போ சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை இதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் என்னென்ன வேகன்சிலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓட்டுநர் அப்புறம் அலுவலக உதவியாளர் 2 போஸ்ட்டுக்கு வந்து வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓட்டுநருக்கு 19,500 62,000 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. அலுவலக உதவியாளருக்கு 15,700 50,000 வரைக்கும் சேலரி. குவாலிஃபிகேஷன் வந்து மினிமமாக 2க்குமே வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஆனால் ஓட்டுநருக்கு அப்ளை பண்ணும்போது டிரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். அது போக உடல் தகுதியும் கேட்டிருக்காங்க. அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. அலுவலக உதவியாளருக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். அப்புறம் அந்த ஓட்டுநருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன சுழற்சி முறையில் வந்து ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ஆதி திராவிடர், அருந்ததியர், ஆதரவற்ற விதவை இவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அலுவலக உதவியாளருக்கு எல்லாருமே வந்துட்டு அப்ளை பண்ணலாம். இதில் ஒரு சில பேருக்கு வந்து முன்னுரிமையே கொடுத்துருப்பாங்க. அது யார் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வயது, அதாவது SC ST அப்புறம் SCயில் A இந்த கேட்டகரிக்கு 37 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்ச வயது வந்து 18 வயசு. இதே ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். MBC DNCக்கு 34 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. BCயாக இருந்தால் 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இப்போ அவங்க கொடுத்துருக்க குவாலிஃபிகேஷன்லாம் உள்ள இந்து சமயத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் அதுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும். அதையும் பார்த்துக்கோங்க. ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, அதை ஃபில் பண்ணி ஒரு சில அட்டாச் டாக்குமெண்ட்ஸோடு அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 20 மார்ச். ஸோ அதுக்குள்ளே வந்து ஆஃப்லைனில் அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு போஸ்ட்டு அப்போ இல்லைன்னா டேரெக்டாகவும் போய் கொடுக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது போஸ்ட் கவரில் எந்த போஸ்ட்டுக்கு ஓட்டுநர் பதவியா இல்லை அலுவலக உதவியாளர் அதை வந்து மென்ஷன் பண்ணி போஸ்ட் கவரில் மென்ஷன் பண்ணி அனுப்பணும். என்னென்ன அட்டாச் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதை நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஓட்டுநருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா லைசன்ஸு அதெல்லாமே கேட்டிருப்பாங்க. ஜாதி சான்றிதழ், அப்புறம் குடும்ப அடையாள அட்டை நகல் எல்லாமே நகல் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே செல்ஃப் அட்டஸ்டடோட அப்ளிகேஷனோட சேர்த்து அனுப்பணும். அப்ளிகேஷனை வந்து நீங்கள் உதவி ஆணையர் அலுவலகம் அங்கே வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வெப்சைட்டில் இன்னும் அப்டேட் பண்ணலை. ஸோ நீங்கள் டேரெக்டாக ஆஃபீஸ்லேயே போய்ட்டு வாங்கிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்மை. ப்ரிஸ்கிரிப்ட் ஃபார்மெட்டாக அவங்க சொல்லியிருக்க அட்ரஸை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உதவி ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை, அழகேசபுரம் மெயின் ரோடு, தூத்துக்குடி. ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும். போஸ்ட்டு அப்போ இல்லைனா டேரெக்டாக போய் கொடுக்கலாம். லாஸ்ட் டேட்டு மார்ச் 20 அவ்வளோதாங்க அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.